மகரத்துக்கு நல்லா தான் இருக்குது. 5ல் குரு வந்திருக்கு, அது ஒரு நன்மை. பொதுவாக மகரத்துக்கு பெரிய நன்மை செய்யாது குரு. மகர ராசிக்கு குரு ஒன்றும் ரொம்ப முக்கியமான கிரகமும் இல்லை. 12 குடைவன் 3 குடைவன் ரெண்டுமே மறைவு ஸ்தானம்னால பெரிய நன்மை செய்யும் கிரகம் அல்ல. ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது, பொதுவாக மகரத்துக்கு நன்மை செய்யாது. அப்போ இந்த குரு பயிற்சி நன்மை செய்யுமா செய்யாதா? செய்யும். ஏன்னா 5லேருந்து பார்க்குது, அதனால் நன்மை செய்யும். ஆரோக்கியம் நல்லாகும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். மகரத்திற்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம். ஆரோக்கியத்தில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகி உடம்பு சரியில்லாமல் இருந்து பெரிய அளவில் ஏதோ ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஒரு டாக்டர் சர்ஜரி பண்ணங்கிறாரு, இன்னொரு டாக்டர் சர்ஜரி தேவையில்லைன்றாரு. ஆப்ரேஷன் பண்ணுறதா வேண்டாமான்னு ஒரு குழப்பத்தில் இருக்குது. 3வது டாக்டர்கிட்ட போனால் அவர் என்ன சொல்ல போகிறாரோ தெரியல. 3rd ஒப்பீனியன் வாங்கணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு உங்களுடைய நோய் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அதை பற்றி பயப்பட வேண்டாம், நோய் குணமாகும், சரியான சிகிச்சை உங்களுக்கு கிடைக்கும், சரியான மருத்துவரை நீங்கள் சந்திப்பீர்கள், சரியான முறையிலே உங்களுக்கு சிகிச்சை செய்து நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் என்பது முக்கியமான ஒரு விஷயம். மகர ராசிக்கு இப்பொழுது இன்னொரு விஷயம் என்னென்னா கல்யாணம். ராசியை குரு பார்க்கிறது, எனவே திருமணம் இப்பொழுது நிச்சயமாகும். 7.5 சனி இருக்கே, இப்போ திருமணம் பண்ணலாமா? நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. ஏன்னா மகர ராசிக்கு 7.5 சனி இருக்குது, முடியல. இன்னும் 2 வருஷம் இருக்குது 7.5 சனி முடியறதுக்கு. முதல் 2.5 முடிஞ்சிருச்சு, 2வது 2.5 முடிஞ்சிருச்சு. ராசியை விட்டு நகுந்தாச்சு. இப்போ அடுத்தது 2nd ஹவுஸ் கும்பத்தில் இருக்கார் சனி பகவான். அது இன்னும் 2 வருஷம் இருக்குது. 6/3/2026 அன்று முழுமையாக 7.5 சனி முடிவடைகிறது. 7.5 Saturn is ending on 6/3/2026 for மகரம். 6/3/2026 7.5 Saturn is ending. அப்போ அது வரைக்கும் கல்யாணம் பண்ணுறதா வேண்டாமா? 2ல் சனியை வச்சுட்டு குடும்பஸ்தானத்தில் சனி உட்காந்துருக்காரு. இப்போ கல்யாணம் பண்ணி குடும்பத்தில் போய் என்ட்ரு ஆகலாமா? அது நிலைக்குமா, நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் குரு பார்வை ராசிக்கு இருப்பதால் இப்பொழுது திருமணம் செய்யலாம். குரு பார்வை ராசிக்கு கிடைப்பதால் திருமணம் செய்யலாம். குடும்பஸ்தானாதிபதி தான் குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அதனால் அவர் போகிறதுக்குள்ளே ஒரு குடும்பத்தை கிரியேட் பண்ணிட்டு போயிடுவார். குடும்பமே இல்லாதவங்களுக்கு ஒரு குடும்பம்னு ஒன்று உருவாக்கிட்டு போயிடுவார். ரொம்ப தீமை பண்ண மாட்டார் சனி பகவான். குரு பார்வை கிடைப்பதால் 2ல் சனி இருந்தாலும் இப்பொழுது திருமணம் செய்யலாம் என்பது மற்றொரு முக்கியமான தகவல். முதல் விஷயம், வியாதியெல்லாம் சரியாயிடும். என்ன வியாதினா டயக்னஸ் பண்ண முடியாமல் சிரமப்பட்டிருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல கரெக்டான டயக்னஸ் பண்ணி சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த வியாதியை ஃபுல்லாகவே க்யூர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இப்போது சரியாயிடும். 2வது, கல்யாணம் பண்ணுறதா வேண்டாமான்ற டைலமா இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். வியாபாரத்திற்காக கடன் வாங்கியிருந்தவர்கள் அந்த கடன் தொகையை திரும்ப செலுத்தி விடுவார்கள். கடன் அடையும். வியாபார கடன் ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கி ஒரு பிஸ்னஸை ஆரம்பித்து அந்த பிஸ்னஸ் இன்னும் சரியாக சூடு பிடிக்கலை. ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா ரிட்டர்ன் பண்ணுறதா பேசி ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்கீங்க சார். ஒரு நாளைக்கு 1 லட்சம் தான் டேர்ன் ஓவரே வருது. மொத்த பணத்தையும் கொண்டு போய் கடன் கொடுத்துட்டு அப்புறமா நாளைக்கு சரக்கு வாங்கி போகிறதுக்கு என்ன பண்ணுறது? நீங்கள் உங்கள் லாபத்தை எப்படி பார்ப்பீங்க? எப்படி உங்கள் மெயின்டெனன்ஸ் எப்படி நடக்கும்? குடும்பத்துக்கு எப்படி கொடுக்குறது? இந்த மாதிரி சில பேர் போய் இப்போ மகர ராசியில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. வியாபாரத்துக்காக ஒரு பெரிய தொகை கடன் வாங்கி அதை குறித்த நேரத்திலே திரும்ப செலுத்த முடியாமல் அதனால் அவமானம் ஏற்பட்டு விடுமோ, இங்கே தலைகுனிவு ஏற்பட்டுமோ, கடன்காரன் வீட்டு வாசலில் கத்திட்டான்னா அசிங்கமாயிடுமே, என்ன பண்ணலாம்? எப்படி கடனை கொடுக்கலாம்? இல்லை எங்கே ஓடி ஒளிஞ்சிடலாமா? இல்லை பிஸ்னஸே எப்படியாவது டெவலப் பண்ண முடியுமா? இல்லை இழுத்து மூடிடலாமா? இல்லை கடன்காரன்ட்டு போய் சரண்டர் ஆகிடலாமா? பிஸ்னஸை தொடர்ந்து நடத்தி ஜெயிக்க முடியுமா? அல்லது இழுத்து மூடிடலாமா? இல்லை கடன்காரனை கூப்பிட்டு ஐயா சாமி என்னை விட்டுரு, என்னால் முடியல, நீ இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ, இது போக மேற்கொண்டு எவ்வளோ கொடுக்கணுமோ சொல்லு, அதுக்கு நான் வேறு ஏதாவது சொத்தை பார்த்து விற்று நிலத்தை விற்று நிலம் நீச்சு வீடு வாசல் தோப்புத்தரவு எதையாவது விற்று உனக்கு நான் பணத்தை கட்டுறேன், எனக்கு அதுக்கு ஒரு அவகாசம் கொடு, இப்படி கேட்கலாமா? அப்படின்ற மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு கடன் பிரச்சனை தீரும். கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீர்கள். கடனை அடைத்து விடுவீர்கள். தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். ஏன்னா 2ல் தனஸ்தானாதிபதி இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ரூட்டில் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க சார். அது எங்கேருந்து வரும், யார் கொடுப்பாங்க, எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறதெல்லாம் அது ஒரு சொல்ல முடியாது. ரொம்ப ஒரு பெரிய பெரிய திருப்பங்கள், நம்ப முடியாத பெரிய டேர்னிங் பாயிண்ட்ஸ்லாம் லைஃப்பில் நடக்கும். எல்லாமே நல்லதுக்கு தான். உங்களுடைய தொழில் நல்லாயிருக்கும், ஃபேமிலி நல்லாயிருக்கும், ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும், நீங்கள் நல்லா செட்டில் ஆகிடுவீங்க. அதனால் கவலையே பட வேண்டாம். படிக்கிற பசங்களுக்கு பெரிய ஒரு லிஃப்ட்டு கிடைக்கும். பசங்கள்லாம் இப்போது ரொம்ப பெரிய மார்க் வாங்கி அட்மிஷன்லாம் ஈஸியாக கிடைக்கும்.
நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படவே வேண்டாம். ரெக்கமெண்டேஷன் யார்ட்டையும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மார்க்கே பேசும். அங்கே போய் மார்க்கு கம்மியாக இருந்தால் தானே சிபாரிசு கடிதத்துக்கு போகணும். மார்க்கு நல்லா வேண்டாம், அப்புறம் எதுக்கு சிபாரிசு? நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு எந்த காலேஜுக்கு போனாலும் மார்க்கை பார்த்தோன்னே முதல்ல கூப்பிட்டு வா ஃபீஸை கட்டு, அட்மிஷன் கார்டு பிடிம்பாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் படிப்பு. என்ன கோர்ஸ் மேற்கொண்டு படிக்கணுங்கிறத நல்லா செலக்ட் பண்ணி எடுங்க. இன்றைக்கி இளைஞர்கள்லாம் வந்து ஏதோ சில இந்த புதுமையாக தற்போது ஏற்பட்டுள்ள சில படிப்பு, சில சப்ஜெக்ட், சில கோர்ஸ் எல்லாம் மேலே ஒரு மாயை, ஒரு மோகம். அது எப்படியாவது படிக்கணும் சார், எப்படியாவது அது படிச்சிடணும் அப்படின்னு. இல்லை, உங்களுக்கு சில சப்ஜெக்ட் பிடிக்குமா இருக்கும், அது நீங்கள் படிக்கலாம். பட் அது வந்து உடனே வேலை கிடைக்குமான்றதையும் பார்க்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வேலைக்குன்னு ஒன்று படிங்க, ஹாபிக்குன்னு வேறு ஒன்று படிங்க. அது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கலாம். படித்து வெளியே வந்தோடனே நல்ல ஜாப் கிடச்சிடணும், சம்பாதிக்க ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறமா எனக்கு வந்து இந்த ஸ்பேஸ் பற்றி படிக்கணும், அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. ஐ வாண்ட் டு லேர்ன் அபவுட் ஸ்பேஸ். நான் வந்து எப்படி ஏரோப்ளேன் ஓட்டுறதுங்கிறத பற்றி கற்றுக்கணும், அது எனக்கு படிக்கணும், தெரியணும். நான் பைக்கு, காரு எல்லாம் ஓட்டிட்டேன், ஏன் லாரி கூட ஓட்டினேன் ஒரு தரம். ஆனால் ஏரோப்ளேன் ஓட்டணும், அதுக்கு எனக்கு கற்றுக்கணும். இந்த மாதிரி ஒரு பையன் சொல்கிறான். இதெல்லாம் நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தது தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் ஏரோப்ளேன் ஓட்ட கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு பையன் கேட்டுகிட்டே இருப்பான். கற்றுக்கலாம், அது ஒரு தொழில் தான் அது. பட் அது எவ்வளோ வேக்கன்சி இருக்கும், அது ஆல் ஓவர் இந்தியாவில் எவ்வளோ வேக்கன்சி இருக்கும். ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் இருந்தாலே பெரிய விஷயம். அது ஒரு நூற்றுக்கணக்கான பேருக்கு தான் வேலை வழங்கக்கூடிய ஒரு செக்டர் அது, ஏவியேஷன். அதில் போய் படித்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கேரண்டி இருக்குது வேலை கிடைக்கும்னு, அதெல்லாம் பார்க்கணும். யூ மே ஹாவ் இன்ட்ரெஸ்ட், யூ மே ஹாவ் நாலெட்ஜ் ஆல்சோ, பட் வில் யூ கெட் அ ஜாப்? அதுதான் இப்போ கேள்வி. வேலை கிடைக்குமா, என்ன படித்தா வேலை கிடைக்குமோ அதை முதல்ல படி. அப்புறமா பிடிச்சதெல்லாம் அப்புறமா சப்ஜெக்ட்ஸ் தனித்தனியாக படிக்கலாமே. எல்லா சப்ஜெக்ட்டும் யார் வேணால் படிக்கலாம். எனக்கு ஒரு பீரியடில் நான் சும்மா உட்காந்தேன், போர் அடிக்கிறதானே இன்ஜினியரிங் புக்ஸ் எல்லாம் எடுத்து படிப்பேன். எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நான் படித்தது பிகாம், இன்ஜினியரிங் புக்ஸ் எல்லாம் எடுத்து படிப்பேன். ஏதாவது ஒன்று படித்தாகணும், பொழுது போகணுமே, அதுக்காக. அது ஒரு பீரியடு. அதனால் நாலெட்ஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுங்கிறது வேறு விஷயம். பிழப்புக்கு என்ன பண்ண போகிற, 1ஆம் தேதி ஆனால் வருமானம் வரணுமே, அதுக்கு என்ன படிக்க போகிற, அதை இப்போ படி, அதுதான் இப்போ வேணும். அந்த படிப்புக்கு உங்களுக்கு இப்போது சீட்டு கிடைக்கும், கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். ஏன்னா குருங்கிறவர் ஞானத்தை கொடுப்பவர். அவர் வந்துட்டார், அவர் வந்து பார்க்க போகிறார். அவர் வந்தாச்சு. 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிடுத்து. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு குரு வந்திருக்கிறது. அஞ்சல குரு கெஞ்சினாலும் கிடைக்காதும்பாங்க. அஞ்சல குரு வந்திருக்கு, அதனால் நீங்கள் கெஞ்சாமலே எல்லாமே கிடைக்கும், கேட்கறதுக்கு முன்னாலே எல்லாம் கிடைக்கும். மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய யோகம். எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்கள் ஃபேமிலியில் நடக்கும். உங்கள் ஹெல்த்து நல்லாயிருக்கும், பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. ஏதாவது கேஸ் நடந்துகிட்டு இருந்தால் அதுலேருந்து முடிவு வரும். அந்த கேஸுக்கான தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக இருக்கும். வழக்கு, வியாஜ்யங்கள், நோய் நொடிகள் இவற்றிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். வியாபாரத்தை மிகச் சிறப்பாக நடத்துவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பதவி உயர்வு காத்து கொண்டு இருக்கிறது. மாணவ செல்வங்கள் அழகாக படித்து நல்ல மதிப்பெண் வாங்கி மேல் படிப்பு படிப்பார்கள். திருமண தடை விலகும். நீங்கள் போக வேண்டிய கோவில் எது? ஊத்துக்கோட்டை. ஊத்துக்கோட்டையில் சயன கோலத்தில் இருப்பார், எல்லாருக்கும் தெரியும். அது சிவன் கோவில். சிவன் வந்து சயன கோலத்தில் இருக்கிறது ஊத்துக்கோட்டை தான். தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் இருக்குது. அங்கே தட்சிணாமூர்த்தி தன் தேவியோடு இருக்கிற ஒரு இடம். அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஊத்துக்கோட்டை தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் இருக்கிற சிவன் கோவில். சிவபெருமான் சயன கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில். அந்த கோவிலிலே தட்சிணாமூர்த்தி தனது தேவியுடன் இருக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான கோவில். சுருட்டப்பள்ளி அப்படின்றது அந்த இடத்துக்கு பேர். ஊத்துக்கோட்டைக்கு அடுத்தது. ஊத்துக்கோட்டையில் இறங்கி அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான் அது. சுருட்டப்பள்ளி சிவன் கோவில். சுருட்டப்பள்ளி சிவன் கோவிலில் சயன கோலத்தில் சிவபெருமான் இருப்பார். வேறு எங்கேயுமே சிவன் திருவுருவம் அப்படியே படுத்துட்டு இருக்க மாதிரிலாம் கிடையவே கிடையாது, அங்கே மட்டும்தான். அங்கே ஒரு தட்சிணாமூர்த்தி, ரொம்ப விசேஷமான தட்சிணாமூர்த்தி, தேவியோடு காட்சியளிக்கிறார். தனியாக இருக்க மாட்டார் தட்சிணாமூர்த்தி, தேவியோடு இருப்பார். அதனால் அந்த கோயிலுக்கு போய் வியாழக்கிழமைகளிலே வழிபாடு செய்யுங்கள், பிரதோஷ நாளிலே வழிபாடு செய்யுங்கள், அமாவாசையிலே வழிபாடு செய்தாலும் நல்லது.